கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த தவக்காலத்திலே யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து நாம் வாசகங்களை படித்து அவற்றை தியானித்து கொண்டு வந்திருக்கின்றோம். யோவான் நற்செய்தியை பொறுத்தவரையில் இயேசுனுடைய வாழ்க்கையில் 3 பாஸ்கா விழாவை அவர் குறிப்பாக காட்டியிருப்பார். இந்த 3 பாஸ்கா விழாவுதான் ஒரு இறையிலையை கட்டி எழுப்புகின்றது. முதலாவது பாஸ்கா விழாவிலே அவர் போதிக்கின்ற பொழுது நிக்கோதேமியிடமிருந்தும் அவர் போதிப்பார். அப்பொழுது மறுவாழ்வை குறித்தும் தண்ணீரை குறித்தும் பேசுகின்ற பொழுது திருமுழுக்கு என்ற அருட்சாதனத்தை உருவாக்குவதை பார்ப்போம். இரண்டாவதாக வருகின்ற பாஸ்கா விழாவிலே அப்பொழுது மக்களை ஒன்று சேர்த்து போதிக்கின்ற பொழுது அவர்களுக்கு அப்பங்களை பெற்று பழுகுவதை நாம் பார்த்திருக்கின்றோம். அது சாக்ரமெண்ட் ஆஃப் யூக்கரிஸ்ட் இன்று நாம் ஒவ்வொரு நாளும் திருப்பலி கொண்டாடுவதற்குனுடைய அந்த அருள் அடையாளத்தை ஏற்படுத்தியதை நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதான பாஸ்கா விழாவுதான் முக்கியமானது. இறுதியாக தம்மையே இழந்து தம்மையே இந்த உலகிற்கு கொடுக்கின்ற ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒரு அப்பமாக மாறுவதை யோவான் நற்செய்தியானவர் மிக அழகாக இந்த இறை எல்லை எடுத்து கூறுவார். இன்று மூன்றாவது பாஸ்கா விழாவில் நடக்கின்ற ஒரு நிகழ்ச்சியை தான் நற்செய்தியாக நாம் பார்க்கின்றோம். மரியாவிடம் வருகின்ற பொழுது எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதன் அன்னை மரியாளிடம் செல்கின்றார்களோ அப்பொழுது அவர்கள் பல நலன்களை பெற்றுக்கொள்கின்றார்கள். இதை நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். இதை தான் அன்றும் இந்த மனிதர்கள் உணர்கின்றார்கள். அன்னை மரியாவிடம் செல்கின்ற பொழுது யாரிடம் நம்பிக்கை கொள்கின்றார்கள்? இயேசுவிடம் நம்பிக்கை கொள்கின்றார்கள். இருப்பினும் சிலர் எதற்காக தலைமை குருவிடம் சென்று இயேசுவை பற்றி கூறுகிறார்கள் என்றால், அன்று அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ரோமானியர்களுக்கு அடிமையாக இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது இவர்கள் ஏதாவது ஒரு நலன்களை என்னுடைய வாழ்க்கையில் இந்த உலக வாழ்க்கையில் நான் ஏதாவது ஒரு நலன்களை பெற்றுக்கொள்ள மாட்டேனா என்கின்ற நோக்குடன் அவர்கள் செயல்படுகின்றார்கள். அதேபோல் நாம் இன்று இறைவனை தேடுகின்ற பொழுதும் இந்த உலகிற்கான ஒரு நலன்களை நாம் பெற்றுக்கொள்ள மாட்டோமா என்கின்ற விதத்தில் நாம் சில சமயம் தவறுகள் செய்கின்றோம். நம்முடைய பலவீனத்தால் பாவங்கள் செய்கின்றோம். அவ்வாறு பெற்றுக்கின்ற பொழுது அந்த நலன்கள் நமக்கு முழுமையான ஒரு விளைவை தருகின்றதா என்றால் கிடையாது. எப்பொழுது நாம் இறைவிடமிருந்து நலன்களை பெற்றுக்கொள்கின்றோமோ அதுதான் நமக்கு நிலை வாழ்வை கொடுக்கின்றது. அதை தான் அன்னை மரியாளிடம் செல்கின்ற பொழுது இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள். இன்று இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு நலன்களை பெற்றுக்கொள்ள மாட்டோமா என்று சொல்கின்றவர்களுக்கு எதை பெற்றுக்கொள்கின்றார்கள்? கயபா என்பவர் அன்றைய நாளின் தலைமை குருவாக இருக்கின்றார். நாம் செக்கரியாவை பார்த்திருக்கின்றோம். அவர் தலைமை குருவாக இருப்பார். ஆக இந்த குருக்கள் என்பவர் அதிகமாக இருக்கின்ற பொழுது பட்டியலிட்டு அவர்கள் பெயர் பட்டியலை போட்டு எடுப்பார்கள். இந்த குழுக்கள் போட்டியில் யார் வருகின்றாரோ அவர்கள் தான் தலைமை குருவாக இருப்பார்கள். அவ்வாறு இருக்கின்ற பொழுது கயபா ஆனவர் தலைமை குருவாக இருக்கின்றார். இவர்கள் இயேசுவை எவ்வாறு கொல்லலாம்? இவர் பல அருளடையாளங்கள் செய்து கொண்டிருக்கின்றாரே. இவ்வாறு செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ரோமானியர்கள் நம்முடைய இனத்தையும் அழிப்பார்கள், நம்முடைய கோவிலையும் அழிப்பார்கள் என்று அவர்கள் எண்ணினார்கள். ஆனால் இவர் இந்த கட்டிடங்களான கோவில்களை கட்டவில்லை, மாறாக மனங்களில் ஒவ்வொரு நபரையும் கோவிலாக மாற்றுகிறார் என்பதை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. அதனால்தான் இன்று அவரை கொல்ல வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். அவ்வாறு நினைக்கின்ற பொழுது கயபானவர் தாமாக பேசவில்லை, மாறாக கடவுளால் ஆட்கொள்ளப்பட்டு ஒரு இறைவாக்கை உரைக்கின்றார். ஒரு இனத்திற்காக பல மனிதர்களுக்காக ஒரு மனிதன் இறப்பது தவறில்லை என்று சொல்கின்ற பொழுது இதை இவர்கள் அரசியல் ரீதியாக எடுத்துக்கொள்கின்றார்கள். இன்று நான் நன்றாக இருக்க வேண்டும், என்னுடைய மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு மனிதன் எந்த அளவுக்கு தூய்மையாக இருந்தாலும் நல்லவனாக இருந்தாலும் அவனை கொலை செய்வது தவறில்லை என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். எப்பொழுது நாம் இந்த உலக வாழ்க்கையை எண்ணியும் உலகத்தில் நலன்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணுகின்றோமோ அப்பொழுது இறைவனுடைய வார்த்தை கூட நமக்கு தவறாக புரிந்து கொள்ள இட்டு செல்கின்றது. ஆனால் இவர் குறிக்கின்ற இறைவாக்கு தான் இந்த இறையினுடைய மொத்த ஒரு அம்சமாக இருக்கின்றது. அது என்னென்றால், இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களுடைய பாவங்களுக்காகவும் இயேசு இறக்கப் போகின்றார் என்பதை தான் அவர் இறைவாக்காக உரைக்கின்றார். அதுதான் இறுதியில் நாம் இவற்றை உணர்கின்ற பொழுது பல இனத்தவர்களாக பல மனிதர்களாக பல மொழிகளாக இருக்கின்ற மக்கள் இந்த ஆலயத்திற்குள் வருகின்ற பொழுது கிறிஸ்துவர்களாக கிறிஸ்துவின் மக்களாக மாறுகின்றோம். இதுதான் அவர் இறுதியாக நம்மிடத்தில் ஒவ்வொரு நாளும் செய்கின்ற புதுமையாக இருக்கின்றது. இன்று நாம்
இறைவனுடைய வார்த்தை அனுதினமும் தியானிக்கின்ற பொழுதும், இந்த தவக்காலத்திலே தியானித்து கொண்டிருக்கின்ற பொழுதும், எப்பொழுது நாம் இறைவனுடைய திருவுளத்தை என்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அப்பொழுதுதான் இறைவாக்கு கூட நமக்கு இறைவனுடைய வாக்காக மாறுகின்றது. இல்லை என்றால் நாம் இந்த உலகத்துவமான சிந்தனைகளோடு இருக்கின்ற பொழுது இந்த உலகத்தில் எந்த பயனை அடைவேன் என்பதை தான் நாம் சிந்திப்போமே தவிர இறைவன் நம்மிடத்தில் செயல்படுத்த மாட்டார் என்பதை இந்த நற்செய்தி என்பது நமக்கு மிக தெளிவாக கூறுகின்றது. எனவே என்றுமே இறைவனுக்காக வாழவும், இறைவனுடைய திருவுளத்தை செயல்படுத்தவும் இந்த திருப்பலியிலே நாம் வரவேண்டி மன்றாடுவோம்.